வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு தான் ப்ளவுஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்க போது நம்ம வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம். பார்டர் வந்து ஒரு சைடு பார்டரை வந்து கைக்கு வச்சுட்டு ஒரு சைடு பார்டரை நம்ம டிசைனுக்கு எடுத்திருக்கோம். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, மேலேருந்து கீழே வரைக்கும் 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைனை, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பேக் சைடு வந்து உங்களுக்கு கூட உயரம் என்னவோ அந்த இது வச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதை வந்து கீழேருந்து ஸ்டார் நெக் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வளைவு போட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ மேலேருந்து உள்ளே தள்ளி ஒரு 4 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு நம்ம வெளியே கொண்டு போய் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்துட்டு கீழே இறக்கி இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் நம்ம கட் பண்ணுறது மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. கடைசியில் நமக்கு தேவைப்படும் அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக அது நம்ம பத்திரமா வச்சுக்கணும். பார்டர் நிறைய இருந்துச்சுன்னா இந்த டிசைன் செலெக்ஷன் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கலாம். இப்போ கேன்வாஸ் வந்து ப்ளவுஸோட உயரத்துக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு மடித்து போட்டிருக்கேன். இதை அப்படியே வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மேலே கொஞ்சம் ஏற்றியே வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிங்க அப்படின்னா சுருங்கிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட உயரத்துக்கு நம்ம அகலமும் உயரமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவும் வராமல் கட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம ஃபினிஷ் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக வரும். அயன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே மிஷினில் வச்சு தைச்சாலும் தைச்சிக்கலாம். நான் மிஷினில் தான் வச்சு தைக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம பார்டரில் வச்சு மிஷினில் வச்சு தைக்கணும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட லைனிங் வச்சு கீழே வந்து பட்டி அடிச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம பட்டி அடிச்சிடலாம். பட்டி அடிக்கலை அப்படின்னா கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் வந்து ஓரத்தில் தைச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம ஒட்டு போட்ட மாதிரி. இது வந்து நம்ம பட்டி அடிச்சிட்டோன்னா வந்துட்டு சென்டருக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த பார்டரை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். சுற்றிலும் எட்ஜிலே தையல் போடுங்க, 2 பக்கமே போட்டுருங்க. நிப்பாட்டிட்டு இப்போ 2 பக்கமும் போட்டுடலாம். கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அதாவது வந்து இந்த பக்கம் பைப்பிங் வைக்கிறதுக்கு லைட்டாக ஒரு நூல் கிளாத் விட்டிங்கன்னா போதும். அந்த பக்கம் வந்து ஒரு 4 இன்ச்சில் பாதி அளவு மட்டும் விடுங்க, நம்ம அடித்து திருப்புற அளவுக்கு. இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம் சாரீ கலரில். நான் இது சன்கிரேப் தான் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் வந்து எனக்கு கலர் இல்லை. சன்கிரேப் கரெக்டாக மேட்சாக இருந்துச்சு, அதுவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சன்கிரேப் வந்து நம்ம கொஞ்சம் அயன் பண்ணி எடுக்கணும். மற்றபடி சில்க் காட்டன்னா நம்ம சும்மா கையில் தேய்ச்சி விட்டாவே போதும். இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படி கீழே திருப்பிக்கலாம்.
கீழே வந்து அது கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அதை மடிச்சு விட்டு அப்படியே பைப்பிங் பண்ணிக்கலாம். அதை அப்படியே மடித்து கொடுத்து பைப்பிங் பண்ணிடுங்க. இப்போ இது முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரே மடிப்பு தான் மடித்து கொடுத்துக்க போகிறோம் பைப்பிங்கை. அவ்வளோதாங்க. இதுக்கெலாம் உருட்டை தைக்கணும்னு கிடையாது. ஒரு மடிப்பு மட்டும் மடித்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட மட்டும் அந்த நம்ம ஷார்ப்பாக வர மாதிரி எடுத்து விட்ருங்க. அப்படியே திருப்பி இந்த பக்கமும் நம்ம மடிப்பு கொடுத்துடலாம். ரொம்ப பொறுமையாக பண்ணணுங்க பைப்பிங் ஒன்று மட்டும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது அவசர அடி அடிக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங் தெரியல அப்படின்னா நம்ம அடித்து திருப்பிட்டு லேஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லேஸ் வச்சு ஈஸியாக தான் சொல்லித்தராங்க. யாரும் பைப்பிங் அதிகம் வைக்கிறது கிடையாது. நம்ம லேஸ் வைக்கிறது நாளாக நாளாக உங்களுக்கு ஃபேட் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி பைப்பிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு சாரீ கலர்லேயே நம்ம கொடுக்கறது உங்களுக்கு சீக்கிரமாக ஃபேட் ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் அந்த மணி கூட அதிகம் வாங்கி விற்க மாட்டேன். நம்ம ப்ளவுஸ்லேயே நாட்டை ரெடி பண்ணிடுறது. ஏன்னா அதுவுமே கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வந்துட்டு அந்த பிடிச்சி இழுக்கும், அப்படி இல்லைன்னா கலர் ஃபேட் ஆகும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அப்போதைக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் நாளாக பழசு ப்ளவுஸ் கொஞ்சம் நமக்கு நாளாயிடுச்சுன்னா அது பழசாகிடுது. அதனால் அது அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து நம்ம அந்த கேன்வாஸ் பள்ளத்துலேயே அப்படியே தையல் போட்டு வரலாம். நம்ம கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருக்கோம்ல அதில். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் கட் பண்ணியிருக்கேன் மேலே, அது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம அயர்ன் பண்ணிடுவோம், கேன்வாஸ் வந்து சுருங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. அது எந்த நெக்குக்கானா சரி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து டபுள் பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன் நான். எல்லாருமே வந்து பேக் சைடு மட்டும் டிசைன் பண்ணி காமிங்கன்னு சொன்னீங்க. இப்போ பேக் சைடு மட்டும்தான் இது பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ கீழே இது வந்து நல்லா மடித்து விட்டுட்டு இந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி மடித்து விட்டுட்டு தைச்சி விட்டுறலாம். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா வேணாலும் டிசைன் கொடுக்கலாம். ஆனால் நான் எதுவும் டிசைன் கொடுக்கல. இப்படியே தான் நான் தைக்க போகிறேன். சென்டர் மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்டர் வச்சு முடிச்சாச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சென்டர் பீஸை, அதுலேருந்து 1/2 இன்ச்சு சுற்றிலும் விட்டுட்டு லைனிங் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதை வளைவெல்லாம் கொடுத்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 20 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் உயரம். அகலம் வந்து அந்த இதை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அகலம் எடுத்துக்கலாம். சன்க்ரீப்பில் ஒரு 20 இன்ச் எடுத்திருக்கேன். சன்க்ரீப்பில் கொடுத்துட்டு நல்லா அயர்ன் பண்ணிட்டாங்கனாவே உங்களுக்கு நல்லா மடிப்பு விழுந்துடும். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். நீ சாரியில் உள்மூதியில் கூட கட் பண்ணலாங்க. அதுவுமே அழகாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சாரியில் உள்மூதியில் கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மடிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்க.
இப்படி கீழ் வாக்கில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்படியே மேல் வாக்கில் நான் திருப்பிக்குவேன். இது வந்து இப்போ கீழே வந்துடும். மேலே வர்றது நமக்கு கரெக்டாக மேலே வந்துடும். ஒருத்தருக்கும் ஒரு கைவசம் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஃப்ளிட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து மேல் வாக்கில் திருப்பி நீங்கள் மடிப்பு கொடுப்பீங்கன்னா அந்த மேல் வாக்கில் திருப்பி கொடுக்கலாம். இது வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் சித்தப்பா மருமக தான். இப்போ 2ஆம் தேதி கல்யாணம். அவங்களுக்கு தான் இது தைச்சேன் நான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா ஆரி ஒர்க்கெலாம் கொஞ்சம் ரேட் அதிகம் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபிட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நான் சென்டரில் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு இதை கரெக்டாக நம்ம வச்சு ஃப்ளிட்ஸு வச்சு அதுக்கு நேராக அப்படியே கொடுத்து ஒரு தையல் போடுங்க. இல்லை அப்படின்னு இல்லைன்னா நெருக்கு தையல் கூட போடுங்க. ஏன்னா ஓரத்தில் தான் கொடுத்துட்டு நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைனிங் கிளாத்தை வச்சு 2 பக்கமும் தையல் போட்டு லைனிங் கிளாத் வச்சு நம்ம வந்து மேலே வந்து தைச்சிடலாம். தையல் வந்து சென்டரில் போட்டிருக்கோம். அந்த சென்டர் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. மாதிரி கரெக்டாக வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அமுக தையல் போட்டு திருப்பிக்கலாம். அமுக தையல் போடலாம். அப்படி இல்லைன்னா மேலேயே பைப்பிங் இந்த மாதிரி உள்பக்கம் லைனிங் வச்சுட்டு பைப்பிங் கொடுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி அமுக தையல் போட்டுடலாம். நல்லா பொறுமையாக தான் சொல்லித்தரேன், நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக. போட்டுவிட்டு அப்படியே நல்லா திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மேலே ஒரு தையல் க்ரீன் கலரில் நூல் மாற்றிட்டு போட்டுக்கலாம். நல்லா அமுத்தி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு இதை வச்சு 2 சைடும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அடியில் வந்து அடையாளப்படுத்திருக்கோம்ல, அதுக்கு நேராக அப்படியே தையல் போடுங்க. போட்டுட்டு இப்போ 2 சைடும் அந்த நம்ம அடியில் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அந்த ஃப்ளிட்ஸை வந்து இழுத்து கொடுத்து தையல் போடுங்க. கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம், பட்டி அடிச்சுக்கலாம் லைனிங் கிளாத்தில். இப்போ 2 சைடும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. கீழே வந்து லைனிங் கிளாத்து 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். அதுக்கு நம்ம மடித்து தைச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா நெட்டாகவே நம்ம தைச்சிடலாம். சும்மா அப்படியே மடித்து எஜ்ஜில் தையல் போட்டு விடுங்க. நம்ம வந்து உள்ளே வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மேலே தையல் போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால் ஹெம்மிங் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க.
நான் மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து தான் விட்டுருந்தேன், அதனால தான் அது உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சு. இப்போ இந்த அடியில் வந்து க்ரீன் கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா பைப்பிங் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக அந்த கார்னர் நிப்பாட்டி திருப்புங்க, இப்போ தான் அந்த வளைவு கரெக்டாக கிடைக்கும். இப்போ அப்படியே கீழே இருந்து நம்ம உருட்டி கொடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மடித்து தான் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பைப்பிங்கில் 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சி திருப்பிக்கலாம். பைப்பிங்க்கு கிராஸ் பீஸில் வந்து ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு தைச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அதோட இது வந்து கொஞ்சம் 4 மடிப்பு வந்து உங்களுக்கு வரும், அழகாக இருக்கும் திக்காக. ஏன்னா கார்னர் நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டார்க்குக்கும் லைட் கலருக்கும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கரெக்டான அளவு வச்சு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். இது சைடில் ஒரு தையல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்து விட்ருங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து நம்ம பிசுறெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு இப்போ இந்த பக்கமும் தையல் கொடுத்துக்கலாம். நீங்கள் சைடில் ஏதாவது டிசைன் பண்ணணும், வி ஷேப் பண்ணணும், இல்லை பூ டிசைன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் கொடுக்கலாம். தள்ளி தர்மாக்கோல் பால் கூட கொடுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். நல்ல கிராண்டாக வேணும்னா அப்படின்னா. நான் வந்து என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து எதுவும் பண்ணலை, இதோடய நிப்பாட்டிட்டேன். சென்டரில் வந்து நம்ம பார்டரில் பண்ணி டிசைன் பண்ணுறோம். பட்டன் வந்து பார்டரில் வச்சு பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ சைடில் டாட் போட்டுடலாம். அந்த வளைவுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணிடுங்க உள்பக்கம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட படிஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா வந்து சில நேரம் நம்ம ரொம்ப டைட்டாக போட்டோம்னா அது வந்து தையல் விட வாய்ப்பு இருக்குது. அதனால் சைடில் வந்துட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க, இல்லைன்னா ஒரு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம இறுக்கி பிடிச்சி டைட்டாக பண்ணுறது. அலுமினிய பட்டன் உள்ளே கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பட்டன் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு நாட்டு ரெடி பண்ணிடலாம். நான் நார்மலாக தான் பண்ணுறேன், டிசைனெல்லாம் எதுவும் பண்ணலை, எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நான் காலையில் கொடுக்கணுன்றதுக்காக நைட்டு உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன். அவங்க கோயிலில் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னனால நைட்டு உட்காந்து தைச்சது. இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. நான் 2 கொடுக்குறேன், நீங்கள் 3 கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம பட்டன் அப்படியே நீங்கள் சைடில் வந்து அந்த பார்டர்லேயே அப்படியே வச்சு தைச்சி விட்றலாம். இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பார்த்து சுற்றிலும் வச்சு தைச்சி விட்ருங்க.
6-7 பக்கம் தைச்சிங்கன்னா போதும், அதுவே நின்றுக்கும். இல்லை பாசி ஏதாவது நீங்கள் ஃபுல்லாக பாசி ஒர்க் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். காப்பர் கலர் கொடுங்க, அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கலருக்கு பாருங்கள், மடித்து போட்டு அந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது நல்லா அயன் பண்ணி தைச்சிங்கன்னா தான் இவ்வளோ நீட்டாக வரும். இந்த சாரியோட ரேட்டு வந்து 4000 ரூபா ஒட்டி 3085 ரூபா 885 ரூபான்னு நினைக்கிறேன். நிச்சயத்து சாரிங்க இது. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.